சரி இது கேட்குறது நான் என்கிட்ட கல்ல என்ன நான் என்ன பண்ணுறது அவ்வளோ கல்லடு இதெல்லாம் விட்டா வேலைக்கு ஆகாது நான் அப்படியே வெளியே விடலாம் இப்போ வரும் வாட்டின்னு போய்டும் நம்ம கடை வேஸ்ட்டாக போய்டும் அழுக்காயிடா ஏன்னா பண்ண வேண்டியது காசு இல்லையா திருக்க நான் எங்கே வெட்டினேன் நான் திருக்க வெட்டினேன் என்ன நீ வரது உங்க கதை வந்துச்சு நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் கொஞ்சம் நம்மளுக்கு வரேன் கிளீன் பண்ணிக்க போட்ட கஷ்டம் நிறையவா நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சு பார்த்தியா ஏன் கண்டுபிடி எனக்கு எப்படி தெரியும் உங்க போட்ட கஷ்டம் அதிகமாக ஏன் சொல்ல வயிற்றுக்குள்ள இருக்கிறவன் பூரா கசாரு இப்படி இருந்தா எப்படி அவன் தான் கசாரு அவன் போட்டு ஆமாம்மா எல்லா மீன்லையும் மீன் இருக்கு அதே மீன் எல்லா மீன்லையும் இருக்கு அவர் என்ன பண்ணிடுறாரு பொடி மீன் மேயும் போது உள்ள பெஞ்சு சாப்பிட்றது இவர் சாப்பிட வந்து மாட்டினார் நீங்க வாங்க பாறை வேணுமா இது வந்து கண்ணாடி பாறை இது கொஞ்சம் காஸ்ட்லி நம்ம பாறை விட கொஞ்சம் காஸ்ட்லி வாமணி கூட வந்து மீன் பிடிக்க போறாங்க ஒரு மீன் இன்னைக்கு 2500 ரூபாய் 2000 ரூபாய் இது மீன் பிடிக்க போறாங்களா அவங்க வீட்டுக்கு அவங்க கட் பண்ணி ஷேர் பண்ணிக்குவாங்க எத்தனை பேர் பாஸ் 12 பேருக்கு 3 பாறை 12 பேருக்கு நான் இவர்னா ஏன் கருப்பாகிற செல்லு கருப்பாகுது போன் ஒன்று கண்ணு தெரிய மாட்டேங்குது ஆமாம்மா நம்மளுக்கு தான் அவங்க இது போய் பக்கம் போயிட்டு உடனே ஸ்பாட்டு கிளம்பிடணும் ஒன்று அவங்க மீன் பிடிக்க மறுபடியும் போய் ஆகணும் ஆமாம் அதே நிறைய ஞாயிற்றுக்கிழமை மணிக்கே மீன் வந்துச்சு இப்போ இது புதன்கிழமை மணிக்கு நிறைய போட்டு எல்லாம் ஃபால்ட்டு எல்லாமே ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா பெருசாக வந்தா ஓரளவுக்கு ஓடிடும் இதெல்லாம் கசாரு தான் போவோம் ஆயிலுக்கு கசாருக்கு அப்புறமா கை மேடம் அவங்க அவங்க நம்மளுக்கு வேற மீன் எதுவுமே உள்ள இல்லை உங்கள்கிட்ட நாங்கள் க்ளீன் பண்ண உடனே உள்ள அது போயிடும் ரெண்டும் வாங்க போகிறது ஈஸியாக இருக்கும்
வந்து வந்து மேலே தூக்கணும். இது வந்து உங்களுக்கு நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்க, நல்லா புரிஞ்சுக்கீங்க. நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்க. எப்பயுமே வந்து கொஞ்சம் மணி ஒரு 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக வாங்கிக்கலாம். வந்து அதே மீன் தான் வாங்க போறீங்க. வாங்கிக்கிற கூட எப்பயுமே மீன் இருக்கும். நீங்க 4 மணிக்கு வந்தீங்களா, 5 மணிக்கெல்லாம் மீன் ஏலாம். பொறுமையாக இருந்து வாங்க, ஒன்றும் அவசரம் கிடையாது. இதுல என்ன ஒரு பெனிஃபிட்னா, நீங்க வாங்கி வச்சு விற்கிறவங்க கிட்ட வாங்கினீங்கன்னா மீன் கேரண்டியா இருக்கும். அதே நேரத்தில் மீனை திருப்பி தருவாங்க. நாங்களே அனுப்பிச்சு விடுவோம். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, அவர் மீன் சரியில்லைன்னா நான் உடனே மாற்றி விடுவோம். அந்த மாரி வேலை அவர். அதனால நம்ம ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ ஏலத்தில் ஒரு மீன் எடுத்துறாரு ஒருத்தர், கெட்டு போச்சு. முக்கால்வாசி மீன் கெட்டு போச்சு. ஏலத்தில் மாற்ற மாட்டாங்க. அதனால தான் வந்து 100 ரூபா போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவங்க வந்து காலையிலே வாங்கி வைக்கிறாங்க மீனை பார்த்து. அதனால உங்களுக்கு ஒரு 100 ரூபா லாபம் கிடைக்கதான் செய்யும். 100 ரூபா பார்த்து வாங்கிக்கலாம். நீங்கள் தனி அறிய போடுறாங்க. எத்தனை பேர் மட்டும் தனியாக சமையல் ஒரு பவுச்சு செட்டாக ஒரு பவுச்சு செட்டாக வாங்க. இதில் வேணாம், என்ன தான் கொடுக்குறேன். இது பெரிய தான் இருக்குது. இல்லையா வாங்க வெறும் உரிச்சு போட கொடுத்தாரு. ஆமாம் கொடுத்துருக்காருமா 200 கொடுத்துருக்காரு. வைங்க பாஸ். என்னங்கம்மா மீடியம் காசு கிடையாது. அங்கே வச்சு அங்கே அப்படியே வச்சுருங்க. மகாராணி கொஞ்ச நேரம் அவங்க வெயிட் பண்ணு. போங்க போயிரியா, வெயிட் பண்ண போ. அதை கொடுத்தாச்சுங்களா? அதுவும் ஈரமாயிட்டு நேற்றுலாம் நினைச்சிட்டேன். நான் நினைக்கிறது யார் பண்ணுது யாரு